திருச்சியில் என்ன பண்ணார், முதலமைச்சர் போய் சும்மா இருந்த திமுகவை சொரிஞ்சு விட்டார். ராஜா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு சரியாக பஞ்சு மாட்டில் இவரு கையை எடுத்துட்டு கொடுத்து இவரு கை மாட்டிச்சு. ரெண்டாவது ரவுண்டு நேராக தூக்கின்னு வந்து தாவேக்காவை வச்சு இந்த பொம்மையெல்லாம் கட்டி போட்டு அடி 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 அடிப்பாங்கல்ல ட்ரைனிங்கில், அந்த மாதிரி பிச்சு எடுத்துட்டார். பத்திரிகையாளர்களை சந்திக்காம பத்திரிகையாளர்களை கதற விடுறாரு, கெஞ்ச வைக்கிறாரு. அது நம்ம சொல்லிக்கலாம். நேற்று பார்த்தா தெரியும் யார் கதறினா யார் ஓடுனான்றது. ஒரு கோரிக்கை இருக்குன்னா, இப்போ கரண்ட் கட் ஆகி போச்சு, மக்கள் வந்து ரோட்டில் போகிறாங்க, திமுக தூண்டி விடுது. தண்ணி வந்து சேலத்தில் கிடைக்கல, மக்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க, அதிமுக தூண்டி விடுது. என்ன வேலை இது? என்ன அல்பத்தனமான அரசியல் இது? ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் தான் எங்களுக்கு பிரச்சனையா இருந்தது மேகதாது இஷ்யூல. இப்போ விஜய் இருக்கிற எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேகதாது அணையை ஈஸியாக கட்டி முடிச்சிடலாம். ஒரு ஆளே இல்லைன்றான்ப்பா உன் பங்காளி DK சிவகுமார். கோர்ட்டில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இது குதிரை பேர அரசியல் நடந்திருக்கு, அதனால் பதவி நிற்குன்னு கோர்ட்டு பண்ணிச்சுன்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல, இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு இருக்கிற ஆட்சியை கலைக்கலாம். இப்போ அண்ணாமலை தனி கட்சி தானேன்னா ஃபஸ்ட்டு அடி வாங்க போகிறது பாரதிய ஜனதா கட்சி தான். இங்கே இருக்கிற அந்த செயல் வீரர், கேந்திரா, காரியகர்த்தா, இவங்க தான் நிறைய பேர் கொத்தா போய் சேருவாங்க. சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா அவர்கள் திருச்சி கிழக்கில் விஜய் அவர்கள் பேசிய அந்த பேச்சுக்கு பதிலடி கொடுத்துருந்தாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை முழுமையாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதில் குறிப்பாக ஒரு கடுமையான எதிர்வினை வந்து திமுக தரப்புல இருந்து இப்போது தான் வெளில வர தொடங்கியிருக்கு. ஏன்னா இது வரைக்கும் தாவேக்காவுக்கு ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாக திமுக பெரிய அளவுக்கு பண்ணதில்லை. ஆனால் ராசாவினுடைய ப்ரெஸ் மீட் அதை உறுதிப்படுத்தியிருக்கு. மிகப்பெரிய அளவுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். குறிப்பாக சட்டமன்றத்தில் அவர் நடந்துக்கிட்ட விஷயங்களை குறித்து ராசா சொல்றாரு. சட்டமன்றத்தில் சோர்வா இயலாமையோடு இருந்த நீங்க திருச்சி கிழக்கில் பேசும்போது மட்டும் அந்த வீரவசனம் எங்கிருந்து வருது, அது யார் எழுதி கொடுத்ததுன்ற கேள்வி முன்வைக்கிறாரு. சட்டமன்றத்துக்குள்ள ஒரு மாதிரியும் வெளியில ஒரு மாதிரியும் விஜய் பிஹேவ் பண்றது இருக்கு இல்லையா, அது நீங்க எப்படி பார்க்குறீங்க? முதல்ல வந்து திமுக வந்து தோத்து ஒரு தோல்வி, இதுலேருந்து எப்படி எழுந்து வர்றது அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசி அமைதியாக ஒரு போயிட்டு இருந்த ஒரு காலம் இருந்தது. முன்னாள் முதலமைச்சர் வந்து இப்போ நம்ம அவங்கள எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம வந்து டைம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் பதிவுலாம் போட்டிருந்தாங்க. புத்திசாலித்தனமாக ஐயா விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி அல்ல பொறுப்பேற்றதுக்கு பிறகு ஒரு சில தலைவர்களெல்லாம் போய் பார்த்து நான் வந்து ரொம்ப மாண்பானவன் அப்படின்ற மாதிரி காட்டினார். கிட்டத்தட்ட டிஎம்கேவை வந்து ஒரு 2-3 நாள் லீவ் விட வச்சிட்டார். அதாவது வீட்டுக்கு போய் பார்த்து முதல்வருக்கு மரியாதை செலுத்தி, அப்புறம் உதயநிதி ஸ்டாலினே வெளியில் வந்தோடனே டிஎம்கேல என்ன நினச்சாங்கன்னா, சரி ஆல்ரெடி நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்ட்டோம், கூட்டணி கட்சிலாம் வேறு ஒன்று ஒன்றா போகுது, இவர் வேறு வீடு தேடி வந்து பார்க்குறாரு, ஒரு முதலமைச்சர் நம்மளை தேடி வராரு அப்படின்னோடனே ஒரு லூஸ் விட்டாங்க. இது டிஎம்கேவை சண்டை போடுற மாதிரி போயிட்டு இல்லை இல்லைங்க சமாதானங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது. அதிமுகவை பொறுத்தவரையிலும் நீங்களாம் அமைச்சராக போகிறீங்க, அவர் இபிஎஸ்ஸை கழட்டி விட்டுட்டு நீங்களாம் வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வார்த்தை கூறி ஒரு மாதிரி அவங்கள வந்து ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணி ஒரு பொசிஷனில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு சில இப்போ அன்புமணி ராமதாஸ் எல்லாம் போய் பார்த்தது, அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வந்து சரி நேற்று தான் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போனார், உடனே எப்படி பேசுறது. அப்புறம் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களை போய் பார்த்தது, அவரும் வந்து நேற்று தான் தம்பி வந்து பார்த்துட்டு போயிருக்காப்புல, நம்ம இப்போ பேசினா சரியில்லைன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணிட்டார், ஒரு 10 நாள் 15 நாள் இது வச்சு டைம் மாதிரி வாங்கிக்கினார். சரி வாங்கினவர் கம்னு இருப்பார்னு பார்த்தா அதிமுகவில் தொடர்ந்து அந்த பிரச்சனை அதெல்லாம் எடுத்தார். இப்போ அதிமுக ஒரு தொண்டர் வந்து தஞ்சாவூரில் தீக்குளிச்சு குதிரை பேர் அரசியல் இந்த நடக்கிற விஷயம் இதெல்லாம் தான் காரணம் அப்படின்ற மாதிரி அதோட பொருள் அதான், கட்சி போகிற நிலைமை அப்படின்றா அவர் அதான் சொல்ல வர்றார். தீக்குளிச்சு செத்து போயிட்டார். இப்போ அவங்க ஒரு சைடு தயாராகிட்டாங்க அடிக்கிறதுக்கு, அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. டிஎம்கே வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தப்போ அமைதி இருந்தப்போ, ஏன்னா அதிமுக வர்சஸ் தாவேக்கான்னு போயிட்டு இருந்தது. காரணம்னா தாவேக்கா வந்து அதிமுகலேருந்து ஆட்களை எடுக்கிறது, எம்எல்ஏக்களை வாங்குறதுன்னு ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது. திமுக அப்பவும் அமைதி காத்துக்கிட்டு இது என்னதான் நடக்குது, ஏன்னா ஒரு சைடு கூட்டணி எல்லாம் போகுது, ஒரு சைடு அதிமுகலேருந்து இவர் வலிக்கிறாரு, சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு அப்படி இருக்கும்பொழுது ஒரு வார்த்தையை ராசா அவர்கள் முன்னாடி பேசியிருந்தார். அந்த வார்த்தைகளை வந்து நானுமே வந்து அது நாகரிகமாக இல்லை, இது மோசமாக அவர் பேசிட்டாரு, அப்படி அவர் பேசியிருக்கக்கூடாது, ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்தவரெலாம் நான் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் முன்னாடி திருச்சியில் என்ன பண்ணார், முதலமைச்சர் போய் சும்மா இருந்த திமுகவை சொரிஞ்சு விட்டார். ஜெயிச்சிட்டிங்க வந்துட்டீங்க,
தீய சக்தி, தீர்ந்து போன சக்தி, தீய சக்தின்னு இவங்கள, தீர்ந்து போன சக்தின்னு அவங்கள, அதுக்கப்புறம் தூர சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தி, பாரசக்தி. பாரசக்தி ஏதேதோ சொன்ன உடனே டி ராஜேந்திராவே மாறிட்டார். இவர் டி ராஜேந்திரா மாத்தின உடனே ஃபர்ஸ்ட் ரவுண்டில் விட்டாருல்ல, ஆ ராஜா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு சரியாக பஞ்சு மாட்டல, இவரு கையை துணி குத்தி இவர் கை மாட்டிச்சு. 2வது ரவுண்டு நேராக தூக்கின்னு வந்து தாவேக்காவை வச்சு இந்த பொம்மையெல்லாம் கட்டி போட்டு அடி 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 அடிப்பாங்கல்ல ட்ரைனிங்கில், அந்த மாதிரி பிச்சு எடுத்துட்டார். ஆராசா வந்து அவரோட அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா, ஈ ஷோட் தாவேக்கா எந்த மாதிரியான ஒரு கட்சி, அதனுடைய முதலமைச்சரினுடைய செயல்திறன் எப்படி இருக்கிறது, சட்டமன்றத்தில் அவரால் வந்து சட்டசபையில் கேள்விக்கு பதிலோ இல்லை சப்ஜெக்டோ தெரியல, திக்குமுக்காடுறாரு, அப்படியே இருக்கிறாரு சோர்ந்து போன மாதிரி. ஆனால் தன்னோட தொண்டர்கள் மத்தியில் பஞ்சு டைலாக் பேசுறது, வார்த்தை ஜாலங்கள், அந்த படத்தில் வர டைலாக் மாதிரின்னும் போது பயங்கரமாக பாயிறாரு. பத்திரிகையாளர்கள் நீங்கள் போய் இந்த வீடியோவை பாருங்கள், இந்த வீடியோவை பாருங்கள், இதில் இப்படி இருக்கிறாரு, இதில் இப்படி இருக்கிறாரு, இதில் எழுதி கொடுத்தது யாரு, இதில் எழுதி கொடுக்காம விட்டது யாரு, சப்ஜெக்ட் தெரியுமா தெரியாதா, செயலற்ற திறனில் இருக்கிறீங்க, இங்கே செயல்படாமல் இருக்கிறீங்க. ஆனால் இதில் வரும்போது வீராவேசம்லாம் வருது, என்ன இது, என்ன நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி அவர் வந்து விஜய் அவர்களை வந்து டீகோட் பண்ணி, சட்டசபைக்குள்ள விஜய் யார், சட்டசபைக்கு வெளியில், சட்டமன்றத்துக்கு வெளியில் விஜய் அவர்கள் யார், இன்றைய முதலமைச்சரினுடைய செயல்திறன், மக்கள் பிரச்சனை புரிஞ்சுக்கிறது, மக்கள் விஷயங்கள் விவாதிக்கிறதுல இங்கே எப்படி இருக்கார், இங்கே எப்படி இருக்காரு சொல்லிட்டு நாட்டு மக்களுக்கு நேற்று எக்ஸ்போஸ் பண்ணி விட்டார். இதில் குறிப்பாக அவர் கம்பேர் பண்ணுறது வந்து, நீங்கள் வந்து எங்களை நிறைய குறைகள் சொல்கிறீங்க, ஸ்டாலின் சார்னு கேட்குறீங்க, இங்கே வீரவசனம் பேசுகிறீங்க, ஆனால் பிஎம் போய் மீட் பண்ணீங்க, பிரதமர் என்ன சொல்கிறாரு, பிரதமர் என்ன சொன்னாருன்றத வந்து ஏன் பிரஸை பார்த்து சொல்கிற, அங்கே உங்களுடைய வீரவசனம் எங்கே போச்சு, ஏன் அங்கே உங்களுடைய வீரம் இல்லையான்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாரு. பிரஸை பார்த்தே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா பிரதமரே வந்து மிகப்பெரிய அளவுக்கு பிரஸ் மீட் நடத்தினதா பார்த்ததே கிடையாது. 3 முறை அவர் பொறுப்பேற்ற பிறகும் மிகப்பெரிய அளவுக்கு பிரஸ் மீட் கொடுத்ததில்லை. அப்படி இருக்கிற போது முதலமைச்சர் மட்டும், விஜய் மட்டும் நம்ம பிரஸ் மீட் கொடுக்க சொல்லி நிர்பந்திக்க முடியுமா? பிரதமர் பத்திரிகையாளரை சந்திக்காதது இந்திய நாட்டில் ஃபுல்லாகவே வந்து விமர்சனம் தான் ஆகிட்டு இருக்குது. பத்திரிகையாளர் பார்த்தா அவர் ஓடுறாரு, பத்திரிகையாளர்களை எதிர்கொள்கிறதுக்கு அவருக்கு வந்து அந்த போதிய விஷயங்களோ இல்லை அதை பற்றி அவர் இல்லை, நான் இப்படி தான் இருப்பேன்ற மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அது ஒரு விமர்சனம் தான். நாடு முழுவதும் அவர் மீது இருக்கக்கூடிய விமர்சனம். இப்போ அதே விமர்சனம் வந்து விஜய் என்ன நினைக்கிறாரு, முதல்வரும் சரி நம்மளும் இதே மாதிரி இருந்தால் என்ன அப்படின்னு கூட நினைக்கிறாரு. இப்போது அவர் வந்து நிறைய முரண் இருக்குது. இப்போது பிரதமரை நீங்கள் ஏன் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டாருன்னா, வாஷிங் பவுடர் நிர்மா அப்படின்னு உங்களை சொல்கிறாங்க, சுவேந்த அதிகாரி பற்றி பேசினது நீங்கள், சுவேந்த அதிகாரிக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறது நீங்கள், கர்நாடகத்தில் இவர் வந்து மோசமான ஆளுங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணது நீங்கள், இன்றைக்கி உங்கள் கூட தான் அவங்க சேர்ந்துருக்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி இவரெல்லாம் ஊழல் அதிகாரி சொன்னீங்க, ஊழல்வாதி, ஊழல் அமைச்சர் சொன்னீங்க, அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் இப்போ உங்கள் கட்சியில் சேர்ந்தவொன்னே ஊழல் இல்லை, இதுக்கு என்ன பதில்னு யாருன்னா கேட்டுட்டா சங்கடமாக போயிடும். அந்த படத்துலலாம் ஒரே அசிங்கமாக போச்சு குமார் அப்படின்ற மாதிரி ஒரு படத்தில் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி எதனா ஆயிட போகுதுன்றதால அவர் அவாய்டு பண்ணுறாரு. இப்போ இவர் ஏன் அவாய்டு பண்ணார்னா, கிட்டத்தட்ட இவரும் அந்த இடத்துக்கு தான் போகிறார். ஏன்னா ஒரு சில திட்டங்கள், ஒரு சில பிரச்சனைகள், இப்போ மணிப்பூருக்கு ஏன் போகல, மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், ஆஸ் அ பிரைம் மினிஸ்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி பப்ளிக் சேஃப்டி, ஒய் டு யூ கோ ஆஃப்டர் ஸோ மெனி டேஸ் ஃபார் மணிப்பூர் அப்படின்னு இங்கிலீஷில் யாருன்னா நிறுத்தி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிபிசியிலேருந்து வராங்க இல்லை வேறு யாருன்னா வந்து இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டாங்கன்னா அவருக்கு தர்ம சங்கடமாக போயிடும். அதனால அவர் பத்திரிகையாளர் சந்திக்காமல் ஓடி போகிறது, ஒளியிறது, அந்த மாதிரி ஒரு விஷயமா அவர் கடைபிடிக்கிறார். அதே பாணியில் தான் முதலமைச்சரும் வராருன்றத ஆராசா சொல்கிறார். அது ரெண்டுத்தையும் சொல்கிறார் ஆராசா. அதாவது பிஎம் ப்ரெஸ்ஸை பார்த்துக்காததும் அங்கே டெல்லியில் வந்து நிறைய வாட்டி விமர்சனமாயிருக்கு, காங்கிரஸ் கட்சி திமுகவுமே பேசியிருக்குது. அதே துணி இவரும் இங்கே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜுடிஷியரிக்கு ஒரு எல்லை கோட்டு வச்சிருக்கிறாங்க, சட்டமன்றத்துக்கு ஒரு எல்லை கோட்டு வச்சிருக்கிறாங்க, அதிகார மையத்துக்கு ஒரு எல்லை கோடு வச்சிருக்காங்க, நீதித்துறை, சட்டமன்றம், அதிகாரத்துக்கு எல்லை கோடு வச்சிருக்காங்க, பத்திரிகை துறைக்கு எல்லை கோடு வைக்கல. ஏன்பா வைக்கலன்னு கேட்டப்போ, இவங்க யாருன்னா தப்பு பண்ணால் அதை கேள்வி கேட்கறதுக்கு ஒருத்தர் கடைசியாக இருக்கணும், அதனால தான் அந்த 4வது தூணை வந்து நாங்கள் எல்லையறை இல்லாமல் விட்டுருக்குறோம், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனில் விட்டுருக்கோம், கருத்து தானே, சொல்லாடல் தானே, கேளு, 4 பேரை 4 விதமாக கேளு. இன்னொன்று சொல்கிறாரு, நான் வந்து 2Gயில் ஊழல் பண்ண நீங்கள் தான் சொன்னீங்க, என் மேலே அவ்வளோ பேசினீங்க, என் மேலே ஊழல் இல்லை, நானே பேசி நானே இது பண்ணேன்,
கவுண்டர் அலிகேஷன் இது ஒரு சுதந்திரம். சரிங்க, நேத்து வந்து என்னன்னா பிரிச்சு மேய்ஞ்சிட்டாப்ல பத்திரிகையாளர் அம்பேத்கர் சந்திப்புல. தான் அவங்களுடைய கொள்கை தலைவர். அந்த அம்பேத்கர் தான் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், பத்திரிகை சுதந்திரம், பத்திரிகை 4ஆம் தூண்லாம் சொல்றாரு. என்னப்பா பேசுறது ஒண்ணா இருக்குது, செய்யறது வேறையா இருக்கேன்னு சொல்லிட்டு நேத்து வந்து, அதாவது இவ்வளவு நாளா வந்து வைப் பண்றதுன்னா என்னன்னு தெரியாம இருந்தது. நேத்து ஆராசா வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வார்டு ப்ரோ, வை ப்ரோ, சந்துல ப்ரோ, பொந்துல ப்ரோன்ற மாதிரி போட்டு பிச்சு எடுத்துட்டாங்க. சரி, இவரு அதுல வந்து எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு ஒரு விஷயங்கள் என்னன்னு பார்த்தா, நேத்து ரொம்ப கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்தினார். அதாவது எங்களுக்கும் தெரியும் ப்ரோ, நாங்களும் பேசுவோம் ப்ரோ, வாட் ப்ரோ, வை ப்ரோ அப்படின்ற மாரி, அதாவது அவரு கேட்குறாருல, ஸ்டாலின் அங்கிள், சிஎம் சார் அப்படின்ற மாரி பேசினார் இல்லையா? அதுக்கு இவரு எதிர்வினை ஆட்டுறாரு. நீங்க என்ன வைக்கிறீங்களோ, அதே திருப்பி அப்படியே திருப்பி விட்டுருக்காரு. திருப்பி விட்டுட்டு கிட்டத்தட்ட பொதுமக்கள் பிரச்சனை நீங்க எதுவுமே பேசல அப்படின்றத நேத்து வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல முதலமைச்சரை வந்து இவரு வந்து அம்பலப்படுத்தி விட்டார். நாட்டு மக்கள் கிட்ட. இவரு பாருங்க, இவருடைய கெப்பாசிட்டி இவ்வளோ. 18 நிமிஷம் பேசுவாரு. 18 நிமிஷத்துல இதையே பேசிக்கிட்டு இருப்பாரு. ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் பேசுங்க. அதுவும் இன்னொன்னு ஒரு விளக்கம் சொல்றாரு. அதாவது அல்லு சில்லுலாம் சொல்லுவீங்க. ஆனா அல்லு சில்ல போய் சால்வ போட்டு பார்ப்பீங்க. யார் சார் நீங்க? அப்படின்ற மாரி. இதை விட வந்து வேற யாரும் வந்து அவர வந்து மாட்டி விட முடியாது. வச்சு நேத்து வந்து அந்த நல்ல வேளை பத்திரிகையாளர் சந்திப்பு 45 நிமிஷத்தோட முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு 1/4 ஹவர் 20 நிமிஷம் மைக் போட்டு இன்னும் 2, 3 கேள்விலாம் கேட்டிருந்தாங்கன்னா, இன்னும் நிறைய கன்டென்ட் வந்திருக்கும் போல. இது மாரி நேத்து வந்து விஜய் சார் வந்து ஆராசாவோட பத்திரிகையாளர் சந்திப்பை பார்க்கணும். அதுல நிறைய செய்திகள் இருக்கு அவருக்கு. மீம்ஸ்லாம் நிறைய வரும், கன்டென்ட் வரும், அது வேற விஷயம். பட் அதை தாண்டி உட்கார்ந்து ஒரு ஒரு முதலமைச்சர் என்பவர் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் இருக்கு அப்படின்னா அதை பார்க்கணும். அதை உட்காந்து அந்த நேத்து நடந்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை பார்த்துட்டு கேள்வி எப்படி உள்வாங்குறாரு, எப்படி பதில் சொல்றாரு, எவ்வளவு ப்ரிப்பேர்டா இருக்காரு. அதாவது ஜனநாயக கடமை இருக்கு, அப்படிலாம் ஓடி ஒளிய முடியாது. உங்களுக்கு வந்து பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில் நீங்கள் ஜெயிச்சது உண்மை. உங்களுக்கு 35% ஓட்டு இருக்கு. 65% உங்களுக்கு எதிர்த்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க. எல்லாருக்கும் முதலமைச்சர் நீங்கள் தான். அப்படியெல்லாம் வந்து நீங்கள் வந்து அமைதியாக மௌனியாலாம் இருக்க முடியாது. நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி பத்திரிகையாளர் சந்திக்காம பிரதமர் எப்படி வெற்றி பெறுகிறாரோ அதே டோன்ல இல்ல அதே ஸ்ட்ராட்டஜியை விஜய் அவர்கள் ஃபாலோ பண்றதுல என்ன தப்பு இருக்கு? சரிங்க, ஒருத்தர் ஊழல்வாதியாக இருக்கிறாரு, ஊழல் பண்ணுறாரு, அவர் எல்லாருக்கும் ஓட்டுக்கு 2000 ரூபா 1000 ரூபா கொடுத்து ஜெயிச்சிடுறாரு. அதனால அந்த மாடல் நம்ம ஏற்றுக்க முடியுமா? சரி, பத்திரிகையாளர் சந்திக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? பத்திரிகையாளர் என்ன தீவிரவாதியா? ஏன் பயந்து ஓடுறீங்க? பத்திரிகையாளர் சந்திக்காம பத்திரிகையாளர்களை கதற விடுறாரு, கெஞ்ச வைக்கிறாரு. அது நம்ம சொல்லிக்கலாம். நேத்து பார்த்தா தெரியும் யாரு கதறனா யாரு ஓடுனான்றது. பத்திரிகையாளர்கள் வந்துங்க நாட்டு மக்களுக்கு, ஏன்னா இப்போ 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 என்ன ஆகி போச்சுன்னா, பத்திரிகையாளர்கிட்ட மைக்கு போட்டாவே இப்போ அமைச்சர்களே ஒவ்வொருத்தர் அப்படியே எஸ்கேப் ஆவாங்க. ஏன்னா தெரிஞ்சு போச்சு இவங்க கெப்பாசிட்டி என்ன ஏது உளர்றாங்க பாவம் தெரியல அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அதனால வந்து இனிமேல்ட்டு வந்து பத்திரிகையாளர்கள் பார்த்தாவே எதிர்கட்சியை பார்க்குற மாதிரியே இருக்கும். பத்திரிகைக்காரங்க வேறங்க, எதிர்கட்சி வேறன்றது புரியாது. அப்போ இப்போ இன்னைக்கு திமுகவுக்கு இவ்வளோ எதிர்ப்பு இருக்கு அப்படின்னா பத்திரிகை எதுவுமே கேள்வியே கேட்கலையா, செய்தியே போடலையா? இல்லை அதிமுகவோட பிளவை எவ்வளோ வாட்டி பத்திரிகை பேசியிருக்கோம், உட்கட்சி பிரச்சனை எவ்வளோ வெளியில் சொல்லியிருக்கோம், அதிமுக அதனால எவ்வளோ வீழ்ச்சியை சந்திச்சிருக்கோம். அதனால் பத்திரிகை வந்து அது வேலையை செய்யும். யாராக இருந்தாலும் அது கேள்வி கேட்கணும். அதுதான் அதோட ஜனநாயக கடமை. நீங்கள் அதை எப்படி எதிர்கொள்கிறீங்கன்னா, உங்களோட கடின உழைப்பு, உங்களோட மக்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த சேவைகள் இதெல்லாம் தான் பதில் சொல்லும். அதை செய்யலைன்னா நீங்கள் இப்படி தான் மைக்கு போட்டால் ஓட வேண்டியதான், திப்பி திப்பி திப்பின்னு ஓட வேண்டியதான். எட்டாம்பார் ஒரு ஓட்டன்னு ஓடுற மாதிரி, கரூரில் ஓடுற மாதிரி ஓட வேண்டியதான். இப்போ இன்றைக்கி ஆட்சி அதிகாரம் இருக்குது. ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது கூட பத்திரிகையாளரை சந்திக்க முடியலன்னா அப்போ இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை, இன்னும் தயார்படுத்திக்கல. இன்னொன்று தமிழ் தாய் வாழ்த்துக்கும் ஆராசா ஒரு விஷயம் சொல்றாரு. இடபிள்யூஎஸ் கேட்டகரி வந்து பார்லிமெண்ட்ல கான்ஸ்டியூஷன் அசம்பிளில வந்து முடிவாகி அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம்னு ஒரு முதலமைச்சர் சொல்றாரு. அப்படி சொன்னா அந்த ஆட்சியவே கலைக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு. அப்படி இருந்தும் நாங்க வந்து இடபிள்யூஎஸ் கேட்டகரியை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அவ்வளோ தைரியமா நாங்கள் இருந்தோம். ஆனா நீங்க ஒரு தமிழ் தாய் வாழ்த்துக்கு வந்து போய் பிரதமர் மோடி கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்களே, நீங்க வந்து தூய சக்தியா, நீங்க துப்பில்லாத சக்தியா அப்படின்றாரு. அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? அந்த கம்பேரிசன் எப்படி பார்க்கறது? அதை பற்றி எனக்கு ஒரு சட்டம் படித்த மாணவனா புரியுது. இன்றைக்கி இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு அது புரியுமான்றது தெரியல. பட் இருந்தாலும் அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வேண்டியிருக்கு. அதாவதுங்க, நாடாளுமன்றம் கூடி நாடாளுமன்ற அவையில் ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வந்து அதுக்கு சட்ட வடிவம் கொடுத்து அதை சட்டமாக ஆக்கி அதை ஆர்டினன்ஸாக ஆக்கி அதை கெசட்டில் ஏற்றி இந்த நாட்டினுடைய இந்த இறையாண்மை சம்பந்தமான விஷயத்துக்கு இதுதான் சட்டம்,
இது பிரகாரம் தான் நடவடிக்கணும், இது பிரகாரம் யாருன்னா செய்யலைன்னா அவர்கள் மீது நடவடிக்கை பாயும் அப்படின்றது இந்த நாட்டோட சட்டம். அப்படி மிக உயரிய விஷயமா பாராளுமன்றத்தில் சட்டமயமாக்கி எடுத்துன்னு வந்த விஷயத்த நான் செய்ய முடியாது, உன்னால் ஆனதை பார்த்துக்கோ, என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியமாக ஒரு டெசிஷன். ஒருவேளை இப்போ ஆட்சியை கவுக்குறாங்கன்னா நான் போய் மக்கள்கிட்ட போய் சொல்லுவேன், எப்பா நான் எதுவுமே பண்ணல, இது மாதிரி வந்து ஒரு சாதி அடிப்படையில் ஒரு சில இருக்குது, இவங்க வந்து பண ரீதியாக ஒரு சில விஷயத்த மாட்டுறாங்க, யாருக்கு வேலை வாய்ப்பு யாருக்கு படிப்பு அப்படின்ற மாதிரி, இதை நாங்கள் எதிர்க்கிறோம், இது எங்கள் கொள்கை, இதனால் என் ஆட்சி போயிடுச்சுன்னா அது போட்டோம், நான் அது மக்கள்கிட்ட போய் சொல்லி திருப்பி கூட ஜெயிச்சு வருவேன் அப்படின்ற அந்த தைரியத்தில் எடுத்த நிலைப்பாடு அது. இவங்களது வந்து அரசு ஆணை, தமிழக அரசு தமிழ்த்தாய் வாழ்த்த பாடலான்னு ஒரு அரசாணை இருக்குது, அதற்கு மரபு இருக்குது, மாண்பு இருக்குது, 70ல் நமக்கு அதுக்கு சம்மந்தப்பட்ட ஜிஓஸ் இருக்குது, 2021 போடப்பட்ட ஜிஓ இருக்குது, இதெல்லாம் இருக்குங்க. அப்புறம் 2024 கூட ஒரு சர்க்குலர்லாம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இவ்வளவும் இருக்குது. இதை நடைமுறைப்பா, அதாவது ஒரு ஜிஓ கவர்மெண்ட் ஆணைன்றது வேற, அரசு சட்டம் என்பது வேற. அரசு சட்டம் என்பது உச்ச பவர், அது அதை வந்து நீங்கள் ஆட்டி படைக்க முடியாது. அதாவது இப்போ கவர்னர் நான் இஷ்டத்துக்கு வந்து பண்ணுவேன், தாவேக ஆட்சியை வந்து நான் இப்போ கலைக்க போகிறேன் அப்படின்னு கலைக்கிறாருன்னா, அந்த இந்திய அரசியல் சாசனம் இருக்குது பாருங்கள், இந்திய அரசியல் அமைப்பு சட்டம், அது வந்து தாவேகாவோட ஆட்சியை காப்பாற்றும். நான் வந்து பண்ண முடியாது. ஆனால் அரசு ஆணை என்பது அரசு செய்யக்கூடிய, அதனுடைய தன்மை என்பது கொஞ்சம் கீழே. ஒரு அரசாணையை கூட நடைமுறைப்படுத்துறதுக்கு உங்களுக்கு பயம், துணிவு இல்லை, போய் அங்கே கேட்குறீங்க. ஆனால் நாங்கள் அரசு போட்ட சட்டத்தையே வந்து நாங்கள் வந்து உடைக்கிறோம், நாங்கள் வந்து பண்ண முடியாது, உன்னால் ஆனதை பார்த்துக்க அப்படின்றோம். அப்போது நீங்கள் வந்து பேசுகிறீங்க, அதை தான் பிரித்து சொல்கிறாரு. அப்போ என்னோட தைரியம் நெஞ்சுறுதி என்ன, எங்கள் கட்சியோட நெஞ்சுறுதி என்ன, உங்களது என்ன அப்படின்றத அவர் கோடிட்டு காட்டு. ஒரு நெளிவு சுழிவோட தான் இருக்கணும். இன்னைக்கு நம்ம ஜல்ஜீவன் திட்டத்தில் வந்து ஒன்றிய அரசும் மாநில அரசும் கொலாபரேட் பண்ணி 18,000 கோடி நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம், திமுக பார்த்துக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்கல்ல. இல்லைங்க, அதாவதுங்க திட்டங்களை பொறுத்தவரைலாம் நேற்று திருச்சி மீட்டிங்கில் எதுவுமே பேசலை, காவேரியில் என்ன நிலைப்பாடு பேசலை. அதாவது தமிழக விவசாயிகள் இப்போ ஒரு சில கேள்விகள் கேட்க, திமுக தூண்டி விடுறாங்கன்றாங்க, விவசாயிகளை திமுக தூண்டி விடுறாங்கன்னு அமைச்சர் நிர்மல்குமார் சொல்றாரு. அதெல்லாம் சொல்லிட்டு இருங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அதாவது விவசாயிகளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இப்போ குருவை ஜூன் 12ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி அவங்க வேலையை ஆரம்பிக்கணும். நீங்கள் அங்கே பூ போட்டு ஷட்டரை தூக்கி விட்டோன்னா பூ போட்டு சாமி கும்புற மாதிரி கும்புறதோ, இல்லை வணக்கம் வைக்கிறதோ, ஆற்றுக்கு நன்றி சொல்லி இந்த வாட்டி இந்த போகம் நல்லா போனோம், எல்லோரும் நல்லா இருக்கணும் விவசாயிகள்னு, இது வந்து ஒரு சம்பிரதாயம். இது எப்போ திறக்க போகிறீங்கன்னு தெரில. அதிமுகவில் கேள்வி கேட்குறாங்க, விவசாயிகள் கேள்வி கேட்குறாங்க, திமுகவில் கேள்வி கேட்குறாங்க. எப்பயும் ஜூன் மாதம் வந்தால் இந்த கேள்வி வரும். இதுக்கு வந்து ஒருத்தர் போய் தூண்டி விட வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படி நெல் அதுவே முளைச்சி அதுவே வந்துக்குமா? இதில் என்ன இருக்குது தூண்டி விடுறதுக்கு? இப்போ இது என்ன பண்ண போகிறாங்க, ஒருவேளை தண்ணி இருக்கா இல்லையா, என்ன பண்ண போகிறீங்க, ஏது, இது தானே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கடன் ரத்து பண்ணலை. நீங்கள் வந்து ஒரே ஒரு பார்ட், இப்போ 100 ரூபா தள்ளுபடிக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணுறீங்க, 95 ரூபா கட்டுங்க 5 ரூபா தள்ளுபடி, 40 ரூபா கட்டுங்க 60 ரூபா தள்ளுபடி, இல்லை 60 ரூபா கட்டுங்க 30 ரூபா தள்ளுபடி, இப்படி நீங்கள் ஒன்று கொடுக்குறீங்க. இது நீங்கள் சொன்ன வார்த்தை கிடையாதுன்னு போராடுறாங்க. இதில் இப்போ இதை யார் தூண்டி விடணும்? இது எல்லா காலகட்டத்திலும் ஏன் இப்போ நெல் கொள்முதல் வந்து போன வாட்டி திமுக பீரியடில் சரியாக பண்ணன்னு போராட்டம் பண்ணலையா? அப்போ யார் தூண்டி விட்டுது? அப்போ அதிமுக தூண்டி விட்டுச்சா? அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து நெல்லுக்கு வந்து இது வந்து வந்து கஜா வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு, ஒக்கி வந்து அடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி போராட்டம் பண்ணாங்களே, எங்களுக்கு இன்னும் இது அதிகமாக, அப்போ யார், அப்போ திமுக தூண்டி விட்டுதா? அதெல்லாம் வந்து திசை திருப்புற வேலை, மடைமாற்ற வேலை, இதை பண்ணாதீங்க. இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடல. ஒரு கோரிக்கை இருக்குன்னா, இப்போ கரண்ட் கட் ஆகி போச்சு, மக்கள் வந்து ரோட்டில் போடுற, திமுக தூண்டி விடுது. தண்ணி வந்து சேலத்தில் கிடைக்கல, மக்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க, அதிமுக தூண்டி விடுது. என்ன வேலை இது? என்ன அல்பத்தனமான அரசியல் இது? மக்கள் போராட்டம் பண்ணுறாங்கன்னா மக்கள் கேட்குறாங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்க, அதுக்கு என்ன அதிமுகவா காரணம், இல்லை தாவேகா காரணமா? அவங்களோட வேலை வாய்ப்பு, அவங்களுக்கு கூலி வேணும், அவங்களுக்கு வேலை நிரந்தரம் செய்யப்படணும்னா தூய்மை பணியாளர்கள் போராடினாங்க. அப்படி தூய்மை பணியாளர் போராடும் போது கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் போய் சப்போர்ட் கொடுத்துச்சு. ஒரு போராட்டம் பண்ணும்போது போய் கலந்துக்கிறது வேற, அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது வேற. தூண்டி விடுறதுன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையுடைய சீரியஸ்னஸ் தெரியாமல் மடைமாற்றம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இது என்ன விதமான அரசியல் இது? என்ன புரிதல் இது? எல்லாருமே தான் பண்ணுறாங்க. நேற்று அதை தான் ஆராசா கேட்குறாரு. இதில் என்ன தப்பு? நேற்று வந்துங்க அருமையான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, விஜய சில்லா செதச்சாப்புல நேற்று ஆராசா. இப்போ எனக்கு என்னன்னா, இது ஆக்கப்பூர்வமாக போனோம் இந்த விஷயம்.
இதற்கு எதிர்வினை முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருப்பி ஆராசாவை ஒரு சிலது கேட்கணும். திமுக இதை பண்ணீங்களா, இதை பண்ணீங்களா, இதை பண்ணீங்களா. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவங்களும் வந்து ஒரு சிலதான் எப்பா நீ கிராஷ் கோர்ஸ், அது இன்னும் கலாய். இவர் ஒரு சைடு, அதாவது இவ்வளோ நாள் என்னன்னா இந்த சமூக வலைதளத்தில் என்ன பண்ணுறது எப்படி கேட்குறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் இருந்தாங்க. இவர் ஓ இதுதானா இன்ஸ்டா, இதுதானா வைபு, இதுதானா ட்விட்டர், இப்போ விட்றேன் பாரு நானுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சா 2 பேரும் இப்போ இவங்க கண்ணு மாறி மாறி எதிரில் சுற்றினது இப்போ திருப்பி வச்சிட்டாங்க விஜய் சார் மேலே. இவர் கேட்குறாரு, எப்பா சாமி நீ 6 மாதம் கிராஷ் கோர்ஸ் ஃபஸ்ட்டு வருவ, சட்டம் ஒழுங்கு இம்ப்ரூவ் ஆகணும், அது வரலாம் பெண்கள் பாதுகாப்பு என்ன வந்து யார் உறுதிப்படுத்துறது, அது வரலாம் பெண்கள் பாலியல் சீண்டல் நடந்துகிட்டே இருக்கும், நாட்டில் கொலைலாம் நடந்துட்டு இருக்கும், இதை வேடிக்கை பார்க்குறது நீ ஒரு பொய்க்கால் குதிரை முதலமைச்சர் தேவையா அப்படின்றப்பல. ஆர்பி உதயகுமார் சார் நச்சது போதும் சார், எப்போ சார் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கு போறீங்கன்னு கேட்குறாரு. இதை விட நையாண்டி பண்ணவே முடியாது. அப்போ முதலமைச்சராக எப்போ பொறுப்பேற்பீங்கன்னா அப்போ இன்னும் நீங்கள் நடிகராகவே இருக்கிறீங்கன்றார். பஞ்சு டைலாக் பேசினதெல்லாம் போதும், பர்ஃபார்மன்ஸை காட்டுங்கன்னு கேட்குறேன். அதிமுக ஒரு ஒரு பொருட்டு கூட மதிக்க மாட்டேன்றாருல விஜய். அதுக்கு தான் ஆராசா சொன்னார், எது அதிமுக பொருட்டு இல்லையா, அல்லு சில்லு பல்லுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யார் போய் வீட்டில் போய் சால்வ போட்டது, அல்லு சில்லோட என்ன வேலை அப்படின்னு அவரு கேட்குறாரு. இந்த சைடு என்ன பண்ணுறாங்க, மாறி மாறி, அதாவது திமுகவும் அதிமுகவும் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட அந்த ஃபயரிங் லைன் இருக்குல்ல அந்த திருப்பி அதை வந்து கரெக்டாக இப்போ தாவேக மேலே பொசிஷன் பண்ணிட்டாங்க. இதுலேருந்து விஜய் தப்பிக்கணும்னா முதலமைச்சர் அவர் வந்து மக்கள் பணி செஞ்சு மக்களோட போராட்டங்கள் மக்களுக்கு பிரச்சனை வராமல் பண்ணுறதை தவிர்த்து வேறு வழியே கிடையாது. ஏன்னா நீங்கள் தான் ஆரம்பிச்சிங்க, இப்போ அவங்க கேள்வி கேட்குறாங்க. அல்ல அந்த கேள்வி இன்னொன்று ஆராஜர் சொல்கிறாரு, அதாவது விமர்சனம் வந்து பொருளாதார ரீதியாக தான் கேட்க மாட்டோம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அன்றாட நீங்கள் பண்ணுவீங்க, அது சரியில்லைன்னா அதெல்லாம் கேட்கக்கூடாதா, அப்போ ஏதோ ஒரு பாதிப்பாகுது. நேற்று திருவண்ணாமலையில் ஒரு ஆண் பெண் ஏதோ இருந்துருக்குறாங்க, அவங்க வந்து தனிமையில் இருக்கும்போது ஒரு குரூப்பு கஞ்சா பதியில் போயிட்டு வீடியோ எடுத்து அவங்கள பாலியல் சீண்டல் பண்ணி பண்ணுறான். குதிரையில் வந்து ஒரு குழந்தைய ஏற்றி அனுப்புகிறாங்க, இருட்டில் எடுத்துகிட்டு போய் பாலியல் சீண்டல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சூலூரில் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து போதை சண்டையில் வந்துட்டு கார் ஏற்றி கொள்கிறாங்க கோயம்பேட்டில். அதாவது இந்த கட்சிக்காரர் பின்னாடிக்கிறாரு, அந்த கட்சிக்காரர் பின்னாடிக்கிறாரு, எல்லாருமே தான் வழக்கு போட்டுக்கோங்க. மேபி சம்டைம்ஸ் வந்து திமுக இருக்கும் அதிமுக இருக்கும், குற்றவாளின்றவங்க குற்றவாளி தான். நிறைய பேர் இப்போ சேர்த்துக்கிறீங்க உங்கள் கட்சியில், வரவங்களெல்லாம் வாங்கோன்னு இருக்குது. இனிமேல் தான் படமே ட்ரெய்லரு. அப்போ இதெல்லாம் நடக்கும்போது என்ன ஆகும்னா சட்டம் ஒழுங்கு சரி செய்ய வேண்டிய ஆள் யார்? ஆராசா அதான் கேட்குறாரு, எப்பா போலீஸ் உங்ககிட்ட தான் இருக்குது, துப்பாக்கிலாம் வச்சுக்கிறாங்களே, குண்டுலாம் இருக்குது, அப்புறமா வந்து உளவுத்துறை இருக்குது, அது என்ன பண்ணுது, இதெல்லாம் என்ன பண்ணுது நீங்கள் தானே அப்படின்னாங்க. அவர் அதிகாரி யார்? எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு. அதிகாரி ஒண்டி போட்டால் போதுமா, அவங்க வேலை செய்கிறாங்களா இல்லைன்னு பார்க்க வேணாமா, தெரியுமா தெரியாதா, உனக்கு வேலை தெரியுமா தெரியாதான்னு கேட்குறாரு அவர். இப்போ அதெல்லாம் ரெடி, வேலை தெரியுமா தெரியாதா, நீ வேலை தெரிஞ்சு வர வேலைக்கு எல்லாம் முடிஞ்சு போயிடும் போலுக்குதா அப்படின்னு அவரு கேட்குறாங்க. விவசாயிகள் ஒரு சைடு, ஐயா அரசியல் சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, தயவுசெய்து கடன் ரத்து பண்ணுங்க, அதெல்லாம் கட்ட முடியல, தண்ணி வருமா வராதா, அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. அன்புமணி ராமதாஸ் கேட்குறாரு, திருச்சி குருவை தண்ணி வரணும், காவேரியிலேருந்து வரணும், ஒரு வார்த்தை அதை பற்றி பேசலை. மேகதாது பற்றி ஒரு வார்த்தை ஃபுல்லாக பேசலை, டீட்டெயிலாக சொல்ல. கேட்டால் தண்ணி சம்பந்தமான உரிமைகளை நாங்கள் காப்பாற்றுவோம், 4 லைன் 4 வார்த்தை சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர் வாயிலிருந்து விவசாயி பிரச்சனை, காவேரி தண்ணி வருமா வராதா, மேகதாதுல என்ன நிலைப்பாடு, அதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இல்லை அதுலேயே ஆராசா டிகே சிவகுமாருடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு, ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது மேகதாது இஷ்யூவில், இப்போ விஜய் இருக்கிற எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேகதாது அணையை ஈஸியாக கட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு டிகே சிவகுமார் சொல்கிறத வந்து மேற்கோள் காட்டியும். அது மேற்கோள் இல்லைங்க, நையாண்டி. உன்னை ஒரு ஆளே இல்லைன்றான்ப்பா உன் பங்காளி டிகே சிவகுமார். ராகுல் காந்தி கிள்ளி முத்தாய் கூட்டு விளையாடிட்டு இருந்தீங்களே, அவர் சொல்கிறாரு பிரச்சனை இல்லை, நம்ம தம்பி தான் பார்த்துக்கலாம், நம்ம ஆட்சி தான், தண்ணி குத்தானா குடுக்கா கட்டினா பட்டனாமா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுறதா அவர் சொல்லி காட்டுறாரு. அதுக்கு ஆக்கப்பூர்வமான கருத்துலாம் இல்லை, அது வந்து உனக்கு ஒரு ஆளே இல்லைன்றாப்புல. டிகேஎஸ்லாம் லெஃப்ட் ஹேண்டில் டீல், ஏன்னா கூட்டணி ஆட்சி தானே. இன்னும் இதில் 2 விஷயம் இருக்குது. இப்போ காங்கிரஸ் எதிர்த்து, கர்நாடகா காங்கிரஸ் எதிர்த்து தாவேக என்ன பெருசாக பண்ண முடியும்? இவரு தான் யாருன்னா கிடைப்பாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. நீங்கள் என்னைக்கு பிஜேபியோடவும் காங்கிரஸ் கூடவும் சேர்றீங்களோ, யார் சேர்ந்தாலும் உங்களுக்கு அதனுடைய பாவம் பழி பிரச்சனை வரும். அதிமுகவுக்கு என்ன பிரச்சனை? பாஜக தான் பிரச்சனை. டிஎம்கேக்கு என்ன பொது சுமையாக கஷ்டமாக இருந்தது? இப்போ கேட்குறாருல, எப்பா டிகே சிவகுமாருக்கும் எங்களுக்கும்
எதுவும் சம்மந்தம் இல்லைப்பா. கர்நாடகா காங்கிரஸ் தண்ணி கொடுக்கலன்னா திமுக பில்லிகுண்டுலேருந்து கீழே இறங்குறதுல ஒகேனக்கல்ல போராட்டம் பண்ணுவோம், கல்லணையாண்ட போராட்டம் பண்ணுவோம், நாங்கள் தண்ணி கேட்போம் அப்படின்றது இப்போ ஃப்ரீ ஆயிடுச்சா? மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு ஃப்ரீ ஆகுதா? சரி, அந்த சைடு முல்லை பெரியாறில் தண்ணி வரல, தண்ணி கொடுக்கல, இல்லை ஏதோ பிரச்சனை லோயர் கேம்பில். யாருக்கு பிரச்சனை? இன்னைக்கு யாரு அங்கே ஆட்சியில் இருக்கிறது? சதீசன் கிட்ட போயிட்டு விஜய் சார், நானும் முதலமைச்சர் தான், அப்பா நான் கஷ்டப்பட்டு வந்த முதலமைச்சர்ப்பா, நீ கஷ்டப்படாமல் வந்த முதலமைச்சர்ப்பா, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, போய் வேலையை பாருப்பா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுருவாரு. இல்ல அதுக்காகத்தானே இப்போ வந்து குதிரை பேரம் நீங்க சொல்ற அந்த குதிரை பேர அரசியல், இடைத்தேர்தலை எப்படியாவது மீண்டும் வெற்றி பெற்று அதிமுகவினரை தவைக்காவினரா மாற்றி மீண்டும் பெரும்பான்மை ஆட்சியோடு வரதானே அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு விஜய். அதான் விஜய் சார் தான் சொல்கிறாருல்ல, 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க சதி, திமுகவும் அதிமுக சேர. ஒருவேளை இடைத்தேர்தலில் எல்லாரும் சேர்ந்து அன்புமணி ராமதாஸ் சொன்ன மாதிரி காமன் கேண்டிடேட் போட்டாங்கன்னா பொது வேட்பாளர் நிறுத்துறாங்க. பொது வேட்பாளர் நிறுத்தும் போது நீங்கள் இப்போ இந்த அமைச்சர்லாம் பார்க்குறாங்க, பஸ்ஸு வரலனாப்பா நான் பசியோடு இருக்கிறேன்ப்பா, ஐயா பஸ்ஸு வரலையா நான் பசியோடு இருக்கிறேன், நீ சாப்பிட்டுக்கிற, இதுவா பதில்? சரி, ரிசர்வ் பண்ணி போனால் அவங்கள இறக்கி விட்டுறாங்க. இது ஒன்று. எவ்வளவு பிரச்சனை. மீடியாக்கள் திரிக்கிறாங்க. மீடியாக்கள் வந்து தவைக்காவுக்கு எதிராக, தவைக்க அரசுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் திமுக ஊடகங்களாகவே செயல்பட்டு இருக்கு. அதுவும் அப்படி சொல்லிக்கலாம். நம்ம வேலை என்ன? விவசாயி போராட்டம் பண்ணால் அது திமுக, சேலத்தில் ஒரு சில கேள்வி கேட்டால் இது அதிமுக, அதிமுகலேருந்து வந்து சேராங்கன்னா அது அவங்களே வந்து சேராங்க, அது குதிரை பேர அரசியல் இல்லை. தஞ்சாவூரில் ஐயா காமராஜர் ஏன் வந்து சேர்ந்தாருன்னா அது அவர் விருப்பம். அதுக்கும் வந்து டிடிவி தினகரன் கேட்ட கேள்விலாம் பதில் சொல்ல முடியாது. அன்புமணி ராமதாஸ் வந்து இதெல்லாம் வந்து சீட்டிங் ஆகுது, இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப மோசமான அரசியல் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேணாம். அப்புறம் மீடியா எதனா கேள்வி கேட்டால் மீடியா வந்து அது வந்து திராவிட கட்சிகள் சொம்பு. நாளைக்கு நீதித்துறை எதனா கேள்வி கேட்கும், அப்போ என்ன பண்ணுவீங்க? மாட்டிக்குவீங்களா? இன்னும் நீதித்துறைக்கெலாம் போகல. இப்போ நிறைய பேர் பாதிப்புக்குள்ளவரெல்லாம் போவாங்கல்ல, நீதித்துறை போகும்போது கோர்ட்டு கேட்குமே, அப்போ என்ன பண்ணுவீங்க? கோர்ட்டுக்கும் இதே மாதிரி எதனா களங்கம் விருப்பிருப்பீங்களா? சார், கேட்ட கேள்விக்கு துறை ரீதியாக பிரச்சனை இருக்கா, அது என்ன செயல்படுத்த போகிறோம் அது. இப்போ இன்றைக்கி சட்டமன்றத்தில் இருந்தக்கூடிய ஐயா சீனிவாசன், ஐயோயோ நான் போகிறேன்னு சொல்லிட்டு 6 மாதம் இருக்குது பதவி காலம். 3 வருஷம் நீட்டிப்பு கொடுத்தாங்க அவருக்கு. 6 மாதம் பதவி காலம் இருக்குது. ஐயோயோ நான் போகிறேன் நான் ஊருக்கே போகிறேன் அப்படின்னு ஒரு மீம்ஸ் ஒன்று வரல, அந்த மாதிரி அவர் போயிட்டார். ஏன்னா இல்லை அவர் திமுகவுடைய ஆளாக இருந்தார் அப்படின்றாங்க. திமுகவோட ஆளாக இருந்தாரோ அதுவாக இருந்தாரோ, நீங்கள் இப்போ வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தப்போ ஓட்டு எடுப்பெல்லாம் போட்டு 140 நாள் வாங்கினப்போ கூட தானே இருந்தார். சரிங்க, சீனிவாசன் அவர்களை பொறுத்தவரைலாம் அவர் வந்து அதிமுக பீரியடில் தனபால் அவர்கள் கூட இருந்தார், ரைட்டா? அதுக்கப்புறம் ஆமாம், அவர் தனபால் கூட இருந்தார். அப்போ இவ்வளோ பிரச்சனை வந்தது, அதெல்லாமும் சமாளிச்சு. ஒரு சபாநாயகர் என்பவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவர் தான் வந்து ஒரு ஆட்சியை காப்பாற்றுறது. இன்னைக்கு தாவேக ஆட்சியை காப்பாற்றி இன்னைக்கு கொண்டு சொல்றது ஐயா ஜேசிடி பிரபாகர் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. சபாநாயகர் கண்டி நெஞ்சாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை சிக்கி ஆக்கிடலாம். அப்படி சபாநாயகர்லாம் புசுக்கெல்லாம் மாற்ற முடியாது. ஏன்னா அது ஒரு கண்ணியமான பதவி, ஒரு அரசை காப்பாற்றுற ஒரு பதவி. அப்படி சபாநாயகருக்கு ஒரு அதிகாரியாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது, எவ்வளோ சட்ட சிக்கல்கள் தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாமல் அரசியல் ரீதியாக பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் சேர்ந்து சமாளிக்கிற ஒரு ஆள் ஐயோயோ எனக்கு வேணாம் நான் போகிறேன்ட்டு ஓடி போயிட்டார். ஏன்னா அவரும் என்ன நினைக்கிறார், நம்ம டீசெண்டாக இருக்கணும்னு பார்த்தா இது போகிற போக்கு பார்த்தா இது சரியா இல்லை, திருப்பி மறுபடியும் வேறு எதனா வரும், கோர்ட்டு கீஸுன்னா நமக்கும் நோட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம், கோர்ட்டில் போய் எதனா வந்துட்டு இது என்ன நடந்தது, இது என்ன, நீங்கள் கொறடா யார் உத்தரவு யார் மீறி ஓட்டு போட்டது, நாளைக்கு முன்னே வருது, எதுக்கு யாருன்னா எப்படியா போட்டோம், அரசியல் மோசமாக போகுது, அதனால நான் இது வேணாம். மொத்தமா 25 எம்எல்ஏக்களும் டிஸ்மிஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு, அதை வந்து செய்ய போறாங்க. 25 எம்எல்ஏ டிஸ்மிஸ் பண்றாங்க, அது வந்து டிஸ்மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு எப்படின்றத பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்து அதான் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டாங்களா, யாருன்னா ஒருத்தர் பிரச்சனை பண்ணோம்ல, கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிடும், சரி பண்றதா பண்ணுங்க, நாட்டு மக்கள் பார்ப்பாங்க. குதிரை பேர அரசியல் கன்ஃபார்மு. அதிமுக குதிரை பேர அரசியல் பண்ணது ஐயா பேர் ஜோசப் விஜய், அவர் தமிழகத்தின் முதலமைச்சர், அதனால 25 எம்எல்ஏக்கு பதவி போச்சு, இதுதான் ஃபேக்ட். இல்ல அதாவது திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இருக்கும். 25 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டா, இல்ல அவங்கள பதவி நீக்கம் பண்ணிட்டா, அந்த 25 தாவேக்கா ஜெயிச்சிடலாம், நல்லா இருக்கும், நம்ம மெஜாரிட்டி வந்துடும் நீங்க நினைப்பீங்கன்னா, கோர்ட்ல என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இது குதிரை பேர அரசியல் நடந்திருக்கு,
அதனால பதவி நீக்குன்னு கோர்ட்டு பண்ணுச்சுன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல, இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு இருக்கிற ஆட்சியை கலைக்கலாம். கவர்னரு வெயிட்டிங்கு. எதுக்கு வெயிட்டிங்கு? அம்பையர் முன்னாடி யாருன்னா ஹவ் இஸ் தட் அப்படின்னு அப்பீல் கேட்கணும். யாருக்கிட்ட? கவர்னர்கிட்ட. இப்போ அப்பீல் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. கோர்ட்டே சொல்லுது ஆமாம். இப்போ சபாநாயகர் மேபி எவ்வளோ சிக்கல் இது இந்த பிரச்சனைலாம் தெரியாமல் சும்மா புதுசு புதுசாக அரசியல் பண்ணுறவங்களெல்லாம் கேட்டு பண்ணதுனால வந்த வேணா தலையில் தானே வந்து தூக்கி சொரிஞ்சுக்கிட்டு அந்த எரியறதை தூக்கி தலையில் சொரிஞ்சுக்குவாங்கன்னு வாங்க பாருங்க. இப்போ திருச்சி கிழக்குல பிரச்சாரம் வந்து இடைத்தேர்தலுக்கான ஒரு பிரச்சாரமாகத்தான் அது வந்து அது பிரச்சனை கிடையாது. அந்த திருச்சி இடைத்தேர்தல் பிரச்சனை கிடையாது. இந்த 4 பேர் ராஜினாமா இதுவும் ஒரு பிரச்சனை வரும். அவரு வந்து குதிரை பேரமும் கிடையாது, கொறடா உத்தரவும் கிடையாது. அவரு ஜெயிச்ச தொகுதி அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. திருச்சி பிரச்சனை கிடையாது. மிச்சம் 4 அமமுக எம்எல்ஏ கையெழுத்து போடுற வீடியோ, பேசுகிற வீடியோ தாவேக்கா தரப்புலேருந்து எப்படி ரிலீஸ் ஆச்சு? யார் ரிலீஸ் பண்ணது? இதெல்லாம் ஜனநாயகம் படம் மாதிரி யார் ரிலீஸ் பண்ணது? 3 பேரை கைது பண்ணி அப்படி போயிடலாமா? இது சீரியஸ் அஃபென்ஸ். இது எவிடன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வச்சுட்டு கவர்னர்கிட்ட போகும்போது நீங்கள் 25 எம்எல்ஏ பண்ணீங்க, ப்ரூவ் ஆகுது கோர்ட்டில், இல்லை நீங்களே அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஒரு இன்னொரு எவிடன்ஸு. இதை டிஸ்குவாலிஃபை பண்ணாலும் பிரச்சனை, பண்ணலனாலும் பிரச்சனை. ஏன் இத்தனை குறைகளை வந்து சொல்றீங்க? இப்போதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, இன்னும் ஹனிமூன் பண்ண வேலை அப்படி. ஒரு ஆள் இந்த மாதிரி எல்லாம் தப்பா அரசியல் நடக்குதுன்னு கொளுத்திக்கினே செத்து போயிட்டாரு. அதிமுக ஒரு தொண்டை. 2 கட்சிகளுக்குமே, அதிமுக திமுக 2 பிரதான திராவிட கட்சிகளுக்குமே விஜய் வந்தது பிடிக்கல. அவங்களுக்கு வந்து இன்னும் தோல்வியை தாங்க முடியாம தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. பொறுக்கல அவங்களுக்கு விஜய் ஆட்சிக்கு வந்தது, அதனால இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, குறைகளை சொல்லிட்டு. அதாவது சரி, அது கரெக்டு தான் அந்த வாதம். இவங்களுக்கு பொறுக்கல எல்லாம். இவங்க ஆட்சி பண்ணது உங்களுக்கு பொறுக்கல. நீங்க ஒண்டி அதிமுக சூப்பர், திமுக சூப்பர் அப்படியே பிரச்சாரம் பண்ணீங்க சார். நீங்கள் பிரச்சாரம் பண்ணும்போது விசில் அடிக்கணும், கை தட்டணுன்றீங்க. அவங்க வந்து கேள்வி கேட்டால் வந்து அவங்க பார்த்தீர்களா விஜய் அண்ணாவை ஆளை விட மாட்டேங்கிறார், விஜய் அண்ணா பாவம், முதலமைச்சர் பாவம், அவர் டிஃபன் பாக்ஸ் சாப்பிட்றாரு, அழுவுறதை நிப்பாத்திட்டு ஆக்கப்பூர்வமான அரசியல் எங்கன்றதை அவங்க கேள்வி கேட்குறாங்க. போதும் இந்த ரீல்ஸு, புலம்புறது, இந்த பாவமாக மூஞ்ச வச்சுக்கிறது, இதெல்லாம் போதும். கரண்ட் எங்கே? தண்ணி குடிக்க தண்ணி எங்கே? விவசாயி கடன் ரத்து எங்கே? விவசாயி வாழ்வாதாரத்துக்கு என்ன? பெண்கள் பாதுகாப்புக்கு என்ன? சட்டம் ஒழுங்கு எப்போ சரியாகும்? கஞ்சா போதை, சாராயம் பாட்டிலுக்கு 10 ரூபா. சரி, இதெல்லாம் கூட ரைட்டு. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா நிறுத்த முடியாதா? இப்போ 20 ரூபா ஆயிடுச்சு. இம்மாம் பெரிய அதிகாரம், கடைலாம் மூடுறோம். அதில் ஃபஸ்ட்டு 700 சில்ட்ரன்னாங்க. அப்புறம் பார்த்தா அது இன்றைக்கி காலையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் 400 சில்ட்ரன் தான் வருது. நானும் உண்மையிலே 700 கடை நம்ம போய் பார்க்க முடியும்? இன்னின்னு வர முடியும்? நல்ல வேலை பத்திரிகையில் செய்தி வந்துச்சு, தெரியுது. இல்லைன்னா நம்ம என்ன நினச்சின்னு இருப்போம்? அப்போ போட்ட 3 கையெழுத்துமே சிக்கல். எல்லா முதலமைச்சரும் தான் சாமி கையெழுத்து போட்டாங்க. போட்டதில் பட்ஜெட்டரி அலோகேஷன், அதுவும் நேற்று ஆராசா பேசியிருக்கிறார். ஒரு திட்டம்னா அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த போகிறீங்க, அதுக்கு தொகை எவ்வளோ, அதிகாரம் எவ்வளோ, அதுக்கு என்ன வேலை வாய்ப்பு, எத்தனை நாளில் வரும், எங்கெங்கே எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகும், எல்லாம் இருக்கணும். எதுவுமே இல்லாமல் பட்ஜெட்டரி அலோகேஷன் கேட்டு 24 மணி நேரம் ஆச்சு. சிங்கப்பெண்ணுக்கு எவ்வளோ பணம் ஒதுக்கி இருக்கீங்க, எவ்வளோ பேரை வேலைக்கு எடுத்திருக்கீங்க, எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ பேர் போட்டுக்கிறீங்கன்னு கேட்டாங்க. இது வெறிலும் முதலமைச்சரை பார்த்து ஸ்ட்ரைட்டாக கேட்ட கேள்வி. இந்த கேள்வியில் எதனா ஒரு கமா ஃபுல் ஸ்டாப் தப்பு இருக்கா? அதில் எதனா அரசியல் அது என்ன சொல்கிறது, காழ்ப்புணர்ச்சி இருக்குது, இல்லை அரசியல் சும்மா கலாய்க்கணும்னு பேசுகிறாரு, எதிர்த்து பேசணும்னு அப்படி எதனா இருக்கா? திட்டம் உங்களுது. அதான் எடப்பாடி பழனிசாமின்னு கேட்குறாரு. எப்பா அப்ரெண்டிஸு, நீ கற்றுன்னு கிராஷ் கோர்ஸ்லாம் பண்ணு, வர வேலைக்கு நாடு தாங்காது, தயவு செய்து சீக்கிரமாக கற்றுக்கோ, அது வரலாம் இது பண்ண முடியாது, எது கேட்டாலும் எவ்வளோ நாள்ன்ற மற்ற குதிரை பேர அரசியல்லாம் வேகமாக பண்ணி தருது. பண விவகாரம், குதிரை பேர அரசியல், சோப்பா எத்தனை போய் இறக்குறது, சால்வை போடுறது, வீட்டுக்கு போய் எல்லாருக்கும் வணக்கம் வைக்கிறது, அதெல்லாம் நல்லா வருது. மக்களுக்கு தேவையானதெல்லாம் எங்களுக்கு டைம் போகணும். அதுதான் அவங்க கேட்குறாங்க. தேசிய அரசியலை பார்க்கணும் அப்படின்னா திமுக ஒரு பக்கம் தனித்து விடப்பட்டிருக்கு, இன்னொரு பக்கம் அண்ணாமலையினுடைய விஜயம். அவங்க தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு. பாஜக வந்து எவ்வளவு முயற்சி செய்தும் அண்ணாமலையை வந்து சமாதானப்படுத்த முடியலன்னா, சமாதான முயற்சி தோல்வி அடைஞ்சிருக்குலாம் சொல்றாங்க. இப்போ அண்ணாமலை புதிய கட்சி தொடங்கினார் அப்படின்னா இந்த 2 திராவிட கட்சிகளையும் அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துல அண்ணாமலையை விஜய்க்கு எதிராக கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு பாஜக முயற்சி செய்கிறது அப்படின்ற ஒரு ஃபார்முலாவும் இருக்கு. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? பாஜகலாம் எந்த முயற்சியும் பண்ணலங்க. தமிழ்நாடு அரசியலில் பாஜக கை கழுவி விட்டு தான் வேடிக்கை பார்த்தது. தேர்தல் ஆணையத்தை பற்றி அதிகாரிகள்லாம் கூட மாற்றாமல் எவ்வளோ பிரச்சனை இருந்தப்போ ஒன்றுமே பண்ணல. தமிழ்நாடை பற்றி அவங்க ஃபோக்கஸும் பண்ணல, அவங்க வரவும் இல்லை, அவங்க தோற்றும் போயிட்டாங்க. இப்போ அண்ணாமலை தனி கட்சி தரணுன்னா
ஃபஸ்ட்டு அடி வாங்க போகிறது பாரதிய ஜனதா கட்சி தான். இங்கே இருக்கிற அந்த செயல் வீரர், கேந்திரா, காரியகர்த்தா இவங்க தான் நிறைய பேர் கொத்தா போய் சேருவாங்க. இவங்க கட்சியில் இருக்கவங்க தான் போய் சேருவாங்க. ஏன்னா அண்ணாமலையோட மைண்ட் செட்டோட அவங்க ஒத்து போகிறாங்க. அண்ணாமலை நிறைய பேருக்கு பழக்கம். நீங்கள் எந்த விங்க எடுத்தீங்கனாலும் சரி, விவசாய அணி பாரதிய ஜனதா கட்சியில், இல்லை ஐடி மொத்தமாகவே அண்ணாமலை இது தான். ஓகேவா? ஐடி விங்கு. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வழக்கறிஞர் பிரிவு, இல்லை வந்து உங்களுக்கு வந்து மாணவர் அணி, பெண்கள் பிரிவு, அதெல்லாம் எது எடுத்தாலும் அண்ணாமலைக்குன்னு ஒரு அதிகமான கூட்டம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கட்சி தொடங்கினா ஃபஸ்ட்டு அண்ணாமலை திண்டுக்கல் பூட்ட போகிறது பாரதிய ஜனதா கட்சி தான். ஆனால் அதை பிஜேபி விரும்புது, பிஜேபி அதை ரசிக்குதுன்னு கிடையாது. இன்னொன்று, எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாங்க, அவர் கேட்கல அப்படின்னா, அவர் என்னன்னா அந்த மத்திய தலைமையை எதிர்த்துக்கிட்டு நம்ம பண்ணால் நமக்கு எதனா ரைடு கீடு வந்துட போகுது. ஆல்ரெடி நம்ம திமுககாரங்க கூட சேர்ந்து வியாபாரம் பண்ண தான் வந்து யூடியூப்லலாம் நிறைய பேர் பேசி விட்டாங்க. நம்ம சொந்த கட்சிக்காரங்களை நம்ம மீது குற்றச்சாட்டுலாம் வச்சுக்கிறாங்கன்னு அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதனால் அவங்களையும் பகைச்சிக்காம, ரொம்ப கோவத்தையும் காட்டிக்காமல், நான் பாவம், நான் ஒன்றுமே இல்லை, எனக்கு இதெல்லாம் ஓரம் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்கன்னா வந்து தனி கட்சி தொடங்கணும். விடலைன்னா மாநில தலைவர் பதவி வாங்கின்னு அங்கேயே தொடரணும். இந்த மாதிரி ஒரு பிளானோட தான் அவர் போயிருக்கிறாரு. உடனே பார்த்தீர்களா அண்ணாமலை சிங்கம், அவருக்கு இது கஷ்டம். அதாவது நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளோ நாள் ஆச்சு. இல்லை, அண்ணாமலைக்கு ரஜினியே ஆதரவு கொடுக்கணும். அண்ணாமலைக்கு ரஜினிலாம் ஆதரவு இல்லைங்க. எனக்கு தெரியுங்க ரஜினி சாரோட மனநிலை என்ன, அவர் வீட்டில் என்ன நினைக்கிறாங்க. அவர் வீட்டிலனா அவர் சார்ந்தவங்க. அவர் வந்து இந்த தேர்தல் கீதல் முடிஞ்சிட்டு அரசியலை விட்டு ஒதுங்கி உக்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ நான் கூட நாளைக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று வச்சுக்கலாம். ஐயா சூப்பர் ஸ்டாரோட ஆதரவு பெற்ற பத்திரிகையாளர் யாருன்னா அவர் என்ன சொல்ல போகிறாரு, எதுவும் கண்டுக்காமல் தான் இருப்பார், கண்டும் காணாத மாதிரி இருப்பார். அந்த மாதிரி அவர் கண்டும் காணாத மாதிரி இருப்பார். இவங்க லாபத்துக்காக ரஜினி சார் ஃபோட்டோவை வச்சு இந்த மாதிரிலாம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, விவசாயி பிரச்சனை இங்கே இருக்குது. பாஜக நிறைய இடத்துல 33 இடத்துல தோற்று போனாங்க. ஆனால் ஓட்டு எதில் வாங்கினாங்க? என்டிஏ மற்ற தோழமை கூட்டணியிலேருந்து தான் வாங்கினாங்க. அந்த தோழமையில் தான் அதிமுக இருக்குது. அதிமுக எம்எல்ஏவை 4 பேர் குதிரை பேர் அரசியல் பண்ணுறாங்க. அது இதுன்னு ஒரே ஒரு வார்த்தை நயினார் நாகேந்திரனோ இல்லை அண்ணாமலையோ கேள்வி கேட்டிங்களா? சரி, அண்ணாமலை அதிகமாக பேசுகிற அண்ணாமலை இப்போது டெல்லிக்கு போய் புகார்லாம் கொடுக்க போனீங்களே, விஜய் பார்த்து எதனா ஒரு கேள்வி கேட்டீங்க, முதலமைச்சர் பார்த்து நீங்கள் பண்ணுறது மோசமான அரசியல் மிஸ்டர் விஜய், குதிரை பேர் அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னா திருப்பி கண்ணாடி யாருன்னா வச்சுருவாங்க. சார் மறுக்கா சொல்லுங்கள், நீங்கள் மத்திய பிரதேசில் பண்ணது அப்படின்னு அந்த பிரச்சனை இருக்கலாம். பட் தமிழகத்தில் இவர் சொல்கிறாங்களே, இவர் தமிழகத்தில் எதுவாக இருந்தாலும் கேள்வி கேட்பார், நியாயமாக இருக்கும். யாருமே கேட்கலையே. பாஜகவோட பங்களிப்பு என்னங்க? இப்போ இந்த 25 நாளில் மக்கள் பிரச்சனை என்ன பேசுனீங்க? இல்லை தாவேக்கா பண்ணக்கூடிய தவறுகள் எதுனா சுட்டி காட்டினீங்களா? இல்லை இங்கே நடக்கக்கூடிய குதிரை வேற அரசியல் பண்ணீங்களா? கவர்னரை வந்து விமர்சனம்லாம் வந்துச்சு, ரைட்டா? காவி ட்ரெஸ்ஸு போடலான்றது கொண்டு எல்லாம் அப்படியே பயங்கரமாக பண்ணுறீங்களே. குடி தண்ணி பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை, விவசாயி பிரச்சனை, மேகதாது பிரச்சனை எல்லாம் கம்முன்னு தானே இருக்கிறீங்க. அதாவது தமிழ்நாட்டு அரசியல் பேச மாட்டீங்க, தமிழ்நாட்டு மக்கள் கோரிக்கைகளுக்கு கருத்து சொல்ல மாட்டீங்க. ஆனால் அண்ணாமலை இருக்கிறாரா, அண்ணாமலை போகிறாரா, அண்ணாமலை புது கட்சி, அண்ணாமலை அந்த கட்சி, அண்ணாமலை பெல்ட்டி வச்சு போறாரு. சரி, புது கட்சி தொடங்கிட்ட இப்போ என்ன 3 நாளாக அப்படியே பிக் பிரேக்கிங் ஜஸ்ட் பிரேக்கிங் போட்டுனுக்கிறீங்களா? டெல்லியிலலாம் அப்படியே பெருசாக போகிறாங்க. அண்ணாமலை இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் நியூ பார்ட்டி, வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? ஒன்றும் ஆகாது. விஜய் நல்லா சிமெண்ட் போட்டு உக்காந்துக்கிறாப்பல ஸ்லாப் மேலே. 10வது சிமெண்ட் பத்தலன்னா அந்த கட்சியிலேருந்து மண் எடு, இந்த கட்சியிலேருந்து சிமெண்ட் எடு. ஐயா அந்த கட்சியில் பைப்பு நல்லா இருக்குது, அதையும் எடு. அந்த லெவலில் இருக்குது அரசியல். மக்கள் பிரச்சனையை பேசாமல் ஒன்று ராஜினாமா பண்ணிட்டு வாங்க. ராஜினாமா பண்ணுறதுக்கு எதுக்கு அங்கே போனீங்க? இங்கேருந்தே பண்ண வேண்டியதானே? ட்ராமா நடந்துகிட்டு இருக்குது. துரதிருஷ்டவசமா திமுக சின்னத்தில் நின்றுட்டோன்னு துரை வைக்கம் வருத்தப்படுறாரு. அவங்களும் அதே தான். இப்போ தான் மெயின் பிக்சர் ஆரம்பிச்சுக்கிறாரு ஆராசா. அதுக்கப்புறமா மதிமுகவுக்கு வருவாங்க. ஃபஸ்ட்டு இப்போ தாவேக்காக்கு ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்டுருக்குறாங்க. இவர் அப்படியே பயங்கரமான நியாயமான பிரச்சனையெல்லாம் நீங்கள் மதிமுக அப்படியே கேட்டுட்டீங்க. தேர்தல் முடிவு வந்ததுக்கப்புறம் அரசியல் சூழலுக்காக எவ்வளவு மோசமாக நடந்துக்க முடியுமோ அவ்வளவு மோசமாக நடந்துக்கிறாங்க எல்லாருமே. ஐயா காதர் மைதீன் உட்பட ஒரு கட்சி சின்னத்தில் நின்று ஜெயிச்சுட்டு 1 மாதம் ஆகலை. துரதிருஷ்டம், அதிர்ஷ்டம் இல்லை. ஆனால் ஆசை அப்படியே இழுக்குது. ஐயோ அமைச்சர் பதவி போயிடுச்சே, ஐயோயோ அந்த அமைச்சர் கிடச்சிருக்குமே, ஐயோயோ இது கிடச்சிருக்குமே. ஆசைக்கு அளவே இல்லை. பார்த்தீங்களா? இவ்வளோ நாள் 5 வருஷம் பதவியில் அவங்க இருந்தாங்க. திமுக கூட கூட்டணியில் தான் இருந்தீங்க. உங்கள் எம்எல்ஏக்கள் போய் எதுவுமே சாதிச்சிக்கல, எதுவுமே கேட்டு பெறலை. என்ன தொடர்ந்து இருக்கணுமா? கரண்ட் மாதிரி அப்படியே ஆட்சி அதிகாரம் அப்படியே இருந்துன்னே இருக்கணும். ஏன் 5 வருஷமா ஆக்கப்பூர்வ எதிர்கட்சியாக இருங்க. 10 வருஷம் ஆக போகுது கிட்டத்தட்ட. இப்போ அதிமுக போன வாட்டி 5 வருஷம் வெளியில், இப்போ 5 வருஷம்னு வச்சுக்கோங்க.
அந்த கட்சி போகாம பண்ணலாம் வாங்க அப்படின்ற மாதிரி போறாங்க. நீங்க இவ்வளவு நாள் கூட கூட்டணியில் இருந்துட்டு ஓடுறீங்க. நியாயமா கேட்கணும்ல கேள்வி. சொல்லுங்க, மனசாட்சி இருக்கிறவங்க சொல்லுங்க. நாங்க கூட தனியா அப்ப குதிரை பேரம் யாருன்னா கூப்பிட்டா ஓடுறதுக்கு தயார். இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஒருத்தர் ஒரு திருமணம் பண்ணி இருக்கிறாங்க. எல்லாம் கமிட் ஆகி அங்கங்கே தானே இருக்கிறாங்க. அதுக்கு பேர் தானே குடும்பம். அதுக்கு மாதிரி தானே இருக்கணும். குறைஞ்சபட்சம் கூட்டணி நாகரிகம், கூட்டணி தர்மன்றது ஓரளவுக்காச்சும் இருக்கணும்ல. சரி, இல்லை எனக்கு வந்து இந்த பிரச்சனையில் திமுக பண்ணதில் முறைகேடு, இல்லை திமுக இதில் ஊழல் பண்ணியிருக்கு, இல்லை பரந்தூர் விமான நிலையம் அவங்க எடுத்துகிட்டு வராங்க, விவசாயிகள் கோரிக்கை அவங்க செய்யலை, நீட் தேர்வு ரத்து சொன்னாங்க, அதனால் திமுகவில் செய்ய முடியல, அப்படி எதனா ஒன்று சொன்னால் கூட பரவாயில்ல. அது இப்போ சொல்ல முடியாது. அப்பட்டமாக தெரியுது நீங்கள் எல்லாம் பண்ணுறது சுயநலமான தேவைக்கேற்ற, அதாவது என்ன சொல்கிறது, அந்த அரசியல் ஆதாயத்திற்காக எல்லாம் அந்த மாதிரி துரதிருஷ்டம் போய் எல்லாம் தயாராகிட்டாங்க போகிறதுக்கு. அதுதான் இப்போ வார்த்தைகள் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 6 மாதம் பார்த்துட்டு, 1 வருஷம் பார்த்துட்டு இது குறை இருக்குது, அதனால் வந்துட்டு கூட பேசலாம். பட் ஃபஸ்ட்டு போயிடணும். தாவேகாக்கு எவ்வளோ சீக்கிரமாக போகிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக அதிகாரத்தை சுமைக்க முடியும். அதுதான் அவங்களோட நோக்கம். மக்கள் பிரச்சனை யாருன்னா இப்போ மதிமுக எதனா மக்கள் பிரச்சனை பேசிட்டாங்களா இதில்? இப்போ பிரச்சனையே இல்லையா? சூலூரில் என்ன அப்படியே பயங்கரமாக துரை வைகோ துரதிருஷ்டவசமான சொன்னேன். இதே துரதிருஷ்டமானது தானே சூலூர் குழந்தைக்கு நடந்தது. அதே துரதிருஷ்டம் தானே ஒரு ஈழத்து தமிழ் குழந்தை இங்கே கார் ஏற்றி கொண்டானுங்க. எதுவுமே பேசலை மக்கள் பிரச்சனையை. அங்கே வந்து விவசாயிகளுக்கு கடன் ரத்துன்னு சொன்னார். எவ்வளோ விவசாயிகள் இருக்கிறாங்க, எத்தனை மாவட்டத்தில் இருக்கிறாங்க, யாரா ஒருத்தர் பேசுனீங்களா மற்ற கட்சிகள்லாம்? ஆனால் ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணும்னு ஒவ்வொரு சிறிய கட்சிக்கும் இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த ஆசை இருக்காது போலியா? வேணான்ட்டாங்க. கூப்பிட்டாங்க, கூப்பிடல, இருக்குது இல்லை, அதெல்லாம் இல்லை. என்ன இது அரசியல் சொல்லிட்டு சரி, அதுதாங்க அந்த ஒரு தைரியமாக நான் இந்த இடத்துல இருக்கிறேன், நான் இந்த 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 டீமுக்கு ஆடுறேன், நான் இந்த ஆட்டை தான் ஆட போகிறேன்ற அந்த வெளிப்படைத்தன்மை இருக்கும். கொஞ்சம் கூட வெளிப்படைத்தன்மை, இங்கே 6 மாதம் அங்கே 6 மாதம், வாய்ப்பு வேறு யாருன்னா புதுசாக வந்தால் அங்கே போகிறது, எங்கன்னா சீட்டு எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்களா அங்கே தேடின்னு போகிறது, இன்னொருத்தங்க துணை முதலமைச்சர் கொடுத்துருப்பாங்களாம். நல்ல வேளை 3 கட்சி தான் இருக்குது தமிழ்நாட்டில். இன்னும் 3 கட்சி இருந்தால் அந்த 3 இடமும் போவீங்களா? தயவுசெய்து இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்க. நம்ம வேலை எல்லா அரசியல் கட்சி என்னென்ன தப்பு பண்ணுதோ எல்லாத்தையும் சொல்லி விட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு. அதே மாதிரி லீமா ரோஸ் அவர்களை சேர்த்ததற்கு பதிலாக சசிகலா அவர்களை அதிமுகவில் சேர்த்திருந்தா அந்த கட்சிக்கு இதை விட நன்றாக இருக்கும். நீங்கள் யாரை சேர்க்குறோன்னு தெரியாமல் தப்பான ஒரு சிலரை சேர்த்திங்க. லாட்ரி நாட்டுக்கும் சரி, திராவிட கட்சிகளுக்கும் சரி கேடு தரும். இது சட்டம் சொல்லுது. நான் ஏதோ நாம் போய் தேடி வர்றேன். நீங்கள் எனக்கு கான்ஸ்டியூஷன் எடுத்து கேட்டிங்கன்னா அதில் இருக்குது லாட்ரி, லிக்கர், இதை வந்து எப்படி கையாளணும், இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிருங்க, இது வேண்டாம் அப்படி தான் சொல்லுது. ஒருவேளை நீங்கள் சொல் பேச்சு கேட்க மாட்டீங்க, சட்டத்தை மீறணும்னா இந்த மாதிரி ஒரு சட்டம் போட்டு இப்படி அதை நாகரிகமாக கரெக்டாக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. சட்டம் சொல்கிறத நான் சொல்கிறேன். நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.